வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்த டென்ஸை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல ஒரு டைமை சொல்லி அந்த டைம்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், இல்லை நான் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுவே ஃபியூச்சர்ல ஒரு டைமை சொல்லி அந்த டைம்குள்ளர ஒரு வேலை முடிஞ்சிருக்கும், இல்ல நான் ஒரு வேலையை முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நாம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த கீ டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் நாம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றப்போ நாம ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் வில் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி, இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே இல்லைன்னு நெகட்டிவா சொல்றதுக்கு சப்ஜெக்ட் வில் நாட் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி, இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் கேட்கறதா இருந்தா இந்த வில் அண்ட் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். வில் சப்ஜெக்ட் பி verb பிளஸ் ஐஎன்ஜி. இல்லை இதுவே நெகட்டிவா கேட்கறதா இருந்தா ஓன்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி, அவ்வளவுதான். இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதுவே ஃபியூச்சர் பர்ஃபெக்டை யூஸ் பண்றப்போ நாம சப்ஜெக்ட் வில் ஹாவ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb, நெகட்டிவா கேட்கறதா இருந்தா சப்ஜெக்ட் வில் நாட் ஹாவ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. பொதுவாகவே ஹாவ் அப்படின்னாலே V3 தான் வரும் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் கேட்கிறப்போ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். வில் அண்ட் சப்ஜெக்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு வில் சப்ஜெக்ட் ஹாவ் பிளஸ் V3, இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குறோம், நாளைக்கு ஒரு 7 மணி வாக்குல என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படி கேட்குறோம். அவங்க சொல்றாங்க 7 மணி வாக்குலையா, 7 மணி வாக்குலன்னா குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி சொல்லுவோம் இல்லையா. கிட்ஸ் வில் பி ஸ்டடியிங், குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. கிட்ஸ் வில் பி ஸ்டடியிங், அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஷீ வில் பி ஒர்க்கிங், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரி, நாளைக்கு ஒரு 8 மணி வாக்குல எல்லாம் ஃப்ரீயா இருப்பீங்களா, பிள்ளைங்களா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருப்பாங்களா அப்படி கேட்கிறப்போ ஆமா, குழந்தைங்க அவங்க வீட்டு பாடங்கள் எல்லாம் முடிச்சிருப்பாங்க, அவரும் ஆபீஸ்ல இருந்து திரும்பி இருப்பார், இப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த டெட்லைனுக்குள்ளர எல்லாம் பண்ணியிருப்பாங்க, முடிச்சிருக்கும், வேலைகள் முடிந்திருக்கும், அப்படி சொல்றதுக்கு தான் நாம ஃபியூச்சர் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணுவோம். குழந்தைகள் வீட்டு பாடங்களை முடித்திருப்பார்கள். கிட்ஸ் வில் ஹாவ் ஃபினிஷ்டு தேர் ஹோம்ஒர்க், அவர் ஆபீஸ்ல இருந்து திரும்பி இருப்பார். ஹி வில் ஹாவ் ரிட்டர்ன் ஃப்ரம் தி ஆஃபீஸ், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதையெல்லாம் யூஸ் பண்றப்போ சில கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நாளைக்கு இந்நேரம், அடுத்த வாரம் இதே நேரம், இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நாம அட் திஸ் டைம் டுமாரோ, அட் திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், இப்போ வர்ற சண்டே இந்த நேரம், அட் திஸ் டைம் தி சண்டே, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இதே மாதிரி ஒரு டெட்லைன் சொல்லி அதுக்குள்ளர அப்படின்னு சொல்றதுக்கு பை திஸ் டைம், பை அப்படின்னாலே ஒரு டெட்லைன், அதுக்குள்ளர எப்ப வேணா, அதுக்கு தான் நம்ம பைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வாரம் இந்த நேரத்துக்குள்ள, நாளைக்கு இந்நேரத்துக்குள்ளர ஒரு வேலை முடிஞ்சிருக்கும், அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம பை திஸ் டைம் டுமாரோ, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னும் 2 நாளைக்குள்ள, இன்னும் 3 நாள்ல, இன்னும் 2 மாசத்துல, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இன் 2 months, இன் 3 years, இன் 2 days, இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க இன்வைட் பண்றாங்க, நாளைக்கு 10 மணிக்கு ஃபங்க்ஷன், பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு 10:30 மணிக்கெல்லாம் அவள் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாளைக்கு அந்த டைம்ல அவள் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பா. She will be writing her exam at 10:30 a.m. tomorrow. She will be writing her exam at 10:30 a.m. tomorrow. ஸோ எழுதிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றோம். கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சவங்க இந்த சண்டே இந்த நேரம் நாம ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இந்நேரம் சண்டே அன்னைக்கு ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அட் திஸ் டைம் சண்டே we will be watching the finals. At this time Sunday we will be watching the finals. இப்போ நாம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த நேரத்துல நான் அந்த வேலையை முடிச்சிருப்பேன், இதே நேரம் அடுத்த வாரம், அதுக்குள்ள அந்த வேலையை நான் முடிச்சிருப்பேன். ஸோ அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்டை யூஸ் பண்றோம். ஸோ அதுதான் டெட்லைன், அதுக்குள்ளரன்னு சொல்றதுனால பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் அப்படி யூஸ் பண்றோம். ஸோ பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக் I will have completed this work. By this time next week I will have completed this work.
நெகட்டிவ் சென்டென்ஸ்க்குன்னு நான் தனியா எக்ஸாம்பிள்ஸ் போடல. இப்போ இதே விஷயத்த அடுத்த வாரம் இந்நேரத்துக்குள்ள இந்த வேலையை நான் முடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, by this time next week I will not have completed this work ன்னு சொல்லணும். அவ்வளவுதான். இப்போ ஒருத்தரை பார்க்க போனோம், மத்தியான நேரத்துல அவர் தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் மத்தியான நேரத்துல தூங்கிட்டு இருப்பார். So he will be sleeping in the afternoon. He will be sleeping in the afternoon. இல்ல நீ போறதுக்குள்ள அவர் எந்திரிச்சிருப்பார், நீ போறதுக்குள்ள எந்திரிச்சிருப்பார், நீ கிளம்பு, நீ போய் சேர்றதுக்குள்ள அவர் எந்திரிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So he will have woken up. He will have woken up by the time you reach there. He will have woken up by the time you reach there. So இந்த இடத்துல நாம கண்டினியூஸ் டென்ஸையும் செகண்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் பணம் சேர்த்துட்டு இருக்கேன், இந்த வருஷ கடைசிக்குள்ள 1 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பேன். இதே மாதிரி போனா இந்த வருஷ கடைசிக்குள்ள நான் 1 லட்சம் ரூபாய் சேர்த்திருப்பேன். By the end of the year, I will have saved 1 lakh. By the end of the year, I will have saved 1 lakh. இப்போ இதையே ஒரு பைக் வாங்குற அளவுக்கு சேர்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு 1 lakhக்கு பதிலா பைக் வாங்குற அளவுக்கு, so enough money to buy a bike. By the end of the year, I will have saved enough money to buy a bike. இப்போ வேர்ல்டு வைடு டூர் போறவங்க, நான் இப்போ ஒரு ஊரா போயிட்டு இருக்கேன், நிறைய கண்ட்ரிஸ் போயிட்டு இருக்கேன், இன்னும் 2 மாசத்துல ஐரோப்பா ஃபுல்லா சுத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. So in 2 months, I will have visited all the countries in Europe. In 2 months, I will have visited all the countries in Europe. எல்லா கண்ட்ரியும் நான் கவர் பண்ணிருப்பேன், எல்லா கண்ட்ரியும் நான் விசிட் பண்ணிருப்பேன், முடிச்சிருப்பேன், விசிட் பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ சில क्वेश्चंस பார்க்கலாம். நீங்க பெங்களூர்ல இருக்கப்போ எங்க தங்கி இருப்பீங்க? சோ அந்த டியூரேஷன்ல நீங்க பெங்களூர்ல இருக்கிற காலகட்டத்துல அப்போ நீங்க எங்க தங்கி இருப்பீங்க? சோ நீங்க தங்கி இருப்பீர்கள் அப்படின்னா யூ வில் பி ஸ்டேயிங்னு இருக்கும். சோ क्वेश्चन கேக்குறப்போ அது அப்படியே சப்ஜெக்டையும் வில்லையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். சோ வில் யூ பி ஸ்டேயிங், தங்கி இருப்பீங்களா? எங்க தங்கி இருப்பீங்க? முன்னாடி ஒரு வேர் சேர்த்துக்க வேண்டியதுதான். சோ வேர் வில் யூ பி ஸ்டேயிங் when you are in Bangalore? Where will you be staying when you are in Bangalore? இப்போ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நாளைக்கு இருக்கு இல்லையா, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் அப்போ நீ என்ன போட்டுட்டு இருப்ப, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருப்ப? What will you be wearing for the dance program? நாளைக்கு நீ எக்ஸாம் எழுதுவ. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்போ உங்க அப்பா எங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்க போறோம். ஸோ வேர் வில் யுவர் டேட் பி வெயிட்டிங் when you are writing the exam? Where will your dad be waiting when you are writing the exam? இதுல நாம இந்த when கூட வர பார்ட்ல நம்ம ரொம்ப சிம்பிளான டென்சஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நாம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு சில क्वेश्चंस பார்க்கலாம். நான் ஒரு புக்கை கொடுத்தேன்ல, நாளைக்குள்ள இந்த புக்கை படிச்சு முடிச்சிடுவியா? இந்த புக்கை நீ நாளைக்குள்ள படிச்சு முடிச்சிடுவியா? சோ நாளை அப்படின்னு ஒரு டெட்லைன் சொல்லி அதுக்குள்ள முடிஞ்சிருமா வேலை அப்படின்னு கேட்கிறோம். அதனாலதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்றோம். சோ நாளைக்கு நீ முடிச்சிடுவ அப்படின்னா யூ வில் ஹாவ் ஃபினிஷ்டு ரீடிங் திஸ் புக் பை டுமாரோன்னு சொல்லுவோம். யூ வில் ஹாவ் ஃபினிஷ்டு ரீடிங் திஸ் புக் பை டுமாரோ. நாளைக்குள்ள இந்த புக்கை நீ முடிச்சிடுவ அப்படின்னு சொல்றதுக்கு क्वेश्चन கேட்கிறப்ப அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். will you have finished reading this book by tomorrow? will you have finished reading this book by tomorrow? அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதுதான். பிரான்ஸ் போறேன்னு சொல்லி ஒருத்தர் பிரெஞ்சு கத்துக்கிட்டு இருக்கார், ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிறார். அப்படியா, இப்ப பிரான்ஸ் போறதுக்குள்ள கொஞ்சமாவது கத்துக்கிட்டுருவியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? So you will have learned a few French words அப்படின்னு பாசிட்டிவ் சென்டென்ஸா சொல்லுவோம். You will have learned a few French words. கொஞ்சம் வார்த்தை கத்துக்கொண்டு விடுவாய் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்குள்ள நீ கத்துக்கொண்டு விடுவாயா அப்படின்னு கேட்கறதா என்ன? So will you have learned at least a few French words before going to France? Will you have learned at least a few French words before going to France? பிரான்ஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது கத்துக்கிட்டுருவியா அப்படின்னு கேட்கறதுக்கு. சோ இந்த வீடியோல நாம ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்ன டிஃபரன்ஸ், எதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.